எஸ்சி எஸ்டி ஓபிசி போன்றவர்களுக்கு சில பாதுகாப்பு வரையறைகளையோ அல்லது ஒதுக்கீடுகளோ வரும்போது போராட்டங்களும் நீதிமன்றங்களும் அதுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் இடபிள்யூஎஸ் வந்தபோது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வரும்போது நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் யாருமே போராடலை. ஏன்னா அந்த வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடிய உயர் சாதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அவங்க வராங்க, அது நடக்குது. ஆனால் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு என்று மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துகிற என்று சொல்லும்போது அது உங்களுக்கு ஒட்டுமொத்த வட மாநிலங்கள்லேயே மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியே இருக்கக்கூடாதுன்றது அதுக்குள்ளே சொல்லலை. ஆல்ரெடி அவங்க வந்துடுவாங்க. அது போக இந்த கேட்டகரியிலேருந்து இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டில் சொல்லப்படுது. அப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது, இயல்பாகவே நாங்கள் தான் ஒடுக்குறோம், எங்களை தான் குற்றவாளியாக இந்த ஆக்ட் மாற்றுது அப்படின்னு அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறதே தப்பு. இன்னொன்று, ரோஹித் வெமுலா ஆக்டில் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தான் இப்போ இந்த கமிட்டியெல்லாம் யார் நியமிக்க போகிறான்றது ஒரு கேள்வி இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ரோஹித் வெமுலா ஆக்டில் இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் எப்படி வருவாங்கன்னா, மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேஷன். ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிலேருந்து 2 பேர்னா கேம்பஸில் எலெக்ஷன் நடக்கணும். எலெக்ஷன் நடத்தி இவங்க 2 பேர் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணட்டும் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. அதே ஆசிரியர்கள்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் சொன்னால் அதுவும் தேர்வு முறைக்கு உள்ளிட்டு தான் இருக்கும். இதுதான் ரோஹித் வெமுலா ஆக்டில் இருக்கிறது. ஆனால் இப்போ சொல்லியிருக்க யூஜிசி கைட்லைன்ஸில் அப்படி எப்படி இவங்களை நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான விஷயம் கிடையாது. அப்போ ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனே அவருக்கு சாதகமான ஆட்களை நியமிக்க போகிறாரா, அவரோட விருப்பு வெறுப்புகளுக்கு உள்ளிட்டு இந்த கமிட்டி இருக்குமான்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால தான் நம்ம ரோஹித் வெமுலா ஆக்டை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்வைக்கிறோம்.